மாப்பிள்ளை போகிற போது இந்த கோட்டை கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மரக்கால் என்று சொல்லப்படக்கூடிய அளவு, ஒரு மரக்கால்னா பெரியபடிக்கு 2 படி நெல், அந்த ஒரு மரக்கால் அளவு கொண்ட பெரியபடிக்கு 2 படி அளவு உள்ள நெல்லை ஒரு துணியில் கட்டி வைத்துக்கொண்டு அதன் மீது வைக்கோல் பிரியை நெருக்கமாக கயிறு போல அதை திரித்து அதன் மீது சுற்றி வைப்பது, அதைத்தான் கோட்டை கட்டுதல்னு சொல்லுவோம். அந்த நெல் கோட்டையை மணமகன் வீட்டிலேருந்து போகும்போது ஒரு பொருளாக, மங்கள பொருளாக ஏந்தி செல்ல வேண்டும். High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய திருமண சடங்கு முறைகள் குறித்த தொடர் காணொலியில் இன்றைய தினம் கோட்டை கட்டுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சடங்கு. இது நகரத்தார் அந்த விதத்தில் மாப்பிள்ளை போகிற போது இந்த கோட்டை கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மரக்கால் என்று சொல்லப்படக்கூடிய அளவு, ஒரு மரக்கால்னா பெரியபடிக்கு 2 படி நெல், அந்த ஒரு மரக்கால் அளவு கொண்ட பெரியபடிக்கு 2 படி அளவு உள்ள நெல்லை ஒரு துணியில் கட்டி வைத்துக்கொண்டு அதன் மீது வைக்கோல் பிரியை நெருக்கமாக கயிறு போல அதை திரித்து அதன் மீது சுற்றி வைப்பது, அதைத்தான் கோட்டை கட்டுதல்னு சொல்லுவோம். அந்த நெல் கோட்டையை மணமகன் வீட்டிலேருந்து போகும்போது ஒரு பொருளாக, மங்கள பொருளாக ஏந்தி செல்ல வேண்டும். திருமணத்தில் மிக முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது. காரணம், திருமணத்திற்கு முன்னதாகவே செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகளில் இந்த நிகழ்ச்சி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, மணமகன் வீட்டில் தான் இது செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சி. மணமகன் மணமகள் வீட்டுக்கு திருமணத்திற்கு போய் அங்கே மணமகளை திருமணம் செய்து மணமகன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரக்கூடிய சில சமூகங்களில் மட்டும் அந்த மணமகன் திருப்பூட்ட போவது இங்கே பழக்கமாக இருக்குது. சில இடங்களில் மணமகள் வீட்டில் இருந்து மணமகன் வீட்டுக்கு வர்றது பழக்கமாக இருக்குது. ஆனால் நகரத்தார் சமூகத்தில் என்ன பழக்கம்னா, பெண் வீட்டிற்குத்தான் மாப்பிள்ளைகள் செல்வார்கள். அந்த விதத்தில் மாப்பிள்ளை போகிற போது இந்த கோட்டை கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மரக்கால் என்று சொல்லப்படக்கூடிய அளவு, ஒரு மரக்கால்னா பெரியபடிக்கு 2 படி நெல், அந்த ஒரு மரக்கால் அளவு கொண்ட பெரியபடிக்கு 2 படி அளவு உள்ள நெல்லை ஒரு துணியில் கட்டி வைத்துக்கொண்டு அதன் மீது வைக்கோல் பிரியை நெருக்கமாக கயிறு போல அதை திரித்து அதன் மீது சுற்றி வைப்பது, அதைத்தான் கோட்டை கட்டுதல்னு சொல்லுவோம். அந்த நெல் கோட்டையை மணமகன் வீட்டிலேருந்து போகும்போது ஒரு பொருளாக, மங்கள பொருளாக ஏந்தி செல்ல வேண்டும். அந்த நெல் தானே ஒரு மனித வாழ்க்கைக்கு பிரதானமாக இருக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு மணமகன் வீட்டிலும் விளைந்திருக்கிற அல்லது அவர்கள் பெற்றிருக்கிற, வாங்கியிருக்கிற நெல்லை வைத்து அதை வைக்கோல் பிரிகளால் கட்டி அதை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு சென்று அதை மணமகள் வீட்டிற்கு போன பிறகு சாமி வீட்டில் கொண்டு வைப்பாங்க. இந்த சாமி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை வச்ச பிறகு அந்த சிறப்பு வாய்ந்த அந்த திருமணத்திற்கு முன்னதாக மணமகன் அரசாணிக்காலை வலம் அக்னியை வலம் உள்ளே போகிற போது இந்த கோட்டையை தாண்டி செல்வது என்பது நம்முடைய நகரத்தார் சமூகத்தினுடைய சடங்குகளில் ஒன்றாக இருக்குது. இந்த நிகழ்வை குறிப்பிடும் பொழுது, ஒரு மணமகன் என்பவர் சிறந்த விவசாயத்தை செய்யக்கூடியவராக, பெரிய கோட்டை, நெல் கோட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு தானிய செல்வங்களை நிறைந்து வைத்திருக்கிற ஒரு மணமகனாக அவர் மணமகளிற்கு போகிற போது அறியப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்பதை பொருளாதாரத்தினுடைய ஒரு குறியீட்டை சொல்லும் விதமாக இந்த கோட்டை கட்டுதல்ங்கிற நிகழ்ச்சி இருக்குது. இந்த கோட்டை கட்டுதல் மூலமாக ஒரு ஆண்மகன் என்பவர் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளாதார வளத்தை நான் இந்த குடும்பத்திற்கு தருவேன், அதன் மூலமாக நான் ஒரு பெரிய ஒரு சமூக நலம் சார்ந்த ஒரு மிகச்சிறந்த விவசாயத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற பொருளை இந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து, அல்லது நம்முடைய குடும்பத்தை என்றைக்கும் வளமுள்ள குடும்பமாக நாம் வைத்திருப்போம் என்று சொல்லுகின்ற உறுதியின் வெளிப்பாடாகத்தான் இந்த கோட்டை கட்டுதல்ங்கிற நிகழ்ச்சி இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த நெல் கோட்டை, நெற்களஞ்சியங்கள் இவைகளெல்லாம் நம்ம சங்ககாலத்திலிருந்து தமிழர்களோட தொடர்புடைய நிகழ்ச்சி. இந்த நெல்லை பிரதானமாக வைத்து அதை கோட்டை கட்டக்கூடிய நிகழ்ச்சியாக நாட்டுக்கோட்டையாருடைய திருமணத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு
நகரத்தார் திருமணச் சடங்குகளில் ஒன்று. Aishwaryam Savings Scheme. Meenu Subbaya Diamonds.